எங்கள் ஸ்கூலில் நாங்களும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 3 டேஸ்க்கு சீக்ரெட் சாண்டா வந்து ப்ளே பண்ணிகிட்ருந்தோம். அதில் டே 1ல் எனக்கு என்ன வந்தது என்னோடய சாண்டா கிட்டே இருந்து அப்படின்றத தான் நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டேவே என்னோடய சாண்டா இந்தளவுக்கு எனக்கு பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ப்ரீவியஸாக நான் விளையாண்டதில் எனக்கு எதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேவே நல்லா வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. எங்கள் கூட இருந்த ஸ்டாஃபுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து இருந்துச்சு. யாராவது ஒரு 4 மெம்பர்ஸை பிக் பண்ணி அவங்கள பற்றி வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பிக் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. டே 2 என்ன அப்படின்னா, ஹேண்ட்மேடில் ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம சைல்டுக்கு. ஸோ என்னோடய சாண்டா வந்து எழுதுனதுலேயே வந்து என்னால் ஹேண்ட்மேடில் எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. டே 3 நாங்கள் கிஃப்டெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே எப்படி இருந்தது எனக்குன்னா, சாண்டாவுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும், அதே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும். என்னோடய சைல்டுமே வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ என்னோடய சைல்டுக்கு நான் வாங்கினது வந்து ஒரு நல்ல லெதர் ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு என்னோடய சாண்டாவுக்கு நான் வாங்கினது பில்லோ ப்ளஸ் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து பாடி பர்ஃப்யூம் வாங்கியிருந்தோம். ஸோ தேர்ட் டே நாங்கள் இந்த மாதிரி தான் எல்லாருமா ஒன்றா உட்காந்துட்டு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஈவினிங் ஹவர்ஸில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சிங்கிங் இருந்தது, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேம் கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கேம் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, இனிஷியலாக ஒரு கேண்டிலை லைட் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலில் ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க வந்து சாண்டா. அவங்க வந்து அவங்க சைல்டை நோக்கி போவாங்க, நல்லா ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க சைல்டுக்கிட்ட போயிட்டு அந்த கேண்டிலை வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களோட கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க. சைல்டு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த கேண்டில் வந்து பாஸ் பண்ணி கிஃப்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எனக்கு சாண்டா வந்து மேல் ஸ்டாஃப் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டே வந்து ஹிண்ட் கொடுக்கணும் நம்ம யாருன்ட்டு. அப்போ ஹிண்ட் கொடுக்கும் போது எனக்கு வந்து மேல் ஸ்டாஃப் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட சாண்டா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நான் ரொம்ப ஈகராக வந்து ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 to 3 டேஸ் வந்து நல்லா வந்து அவங்க எப்படி கேம் விளாட்றாங்கன்ற மாதிரி காட்டினதுக்கப்புறம் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. கடைசியில் இருந்து என்னோடய சாண்டாவோட கிஃப்ட் வந்து கேண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. என்னோடய சைல்டு வந்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து டைரி மில்க் இந்த சாக்லேட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு சாக்லேட் பாக்ஸ் தான் வந்துருந்துச்சு. இந்த கிளிப்பு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன், என்னோடய சைல்டுக்காக நான் எப்படி எஃபர்ட் போட்டு பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் வந்து என்ன ரிசிபிள் பண்ணுற மாதிரி வந்து ஒரு க்ளூ கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வரைஞ்ச பிக்சர் தான். கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம ஹேண்ட் ரிட்டனில் ஏதாவது வந்து கொடுத்தா இன்னும் நல்லா டச் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேப்பரில் எழுதி சைல்டுக்கும் சாண்டாக்கும் வந்து கொடுத்தேன். இப்படி தான் நாங்கள் வந்து பேக்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். இது என்கிட்ட சாண்டா கிட்டேருந்து வந்த கிஃப்ட்டு. நான் கொடுத்த கிஃப்ட்டை என்னோடய சைல்டு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.